கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்தின் கீழ் வளமான நாடு அழகான வாழ்க்கை எனும் தொனிப்பொருளின் கீழ் கிராமம் தோறும் விசேட மக்கள் நலன்புரி வேலை திட்டம் நாடளாவிய ரீதியில் இடம்பெற்று வருகின்றது. இதனோர் அங்கமாக மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்துடன் இணைந்து நடமாடும் சேவை மற்றும் விசேட பொதுமக்களுக்கான சேவை திட்டங்கள் கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்தின் கீழ் வாழ்வாந்தார உபகரணங்களை மண்முனை வடக்கு பிரதேச செயலாளர் திருமதி சிவபிரியா வில்வரத்னம் அவர்களின் ஏற்பாட்டில் நேற்று 30ஆம் தேதி கல்லடி முகத்துவாரம் விபுலானந்தா வித்தியாலயத்தில் இடம்பெற்றன. இந்நிகழ்வின் பிரதம அதிதிகளாக மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் JS அருள்ராஜ் அவர்களின் பங்கு பெற்றுதலுடன் இடம்பெற்றன. ஆசிய அபிவிருத்தி வங்கி மூலம் தெரிவு செய்யப்பட்ட மஞ்சந்தொடுவாய் தெற்கு பிரிவில் 13 பயனாளிகளுக்கு தையல் இயந்திரங்கள், CC-48 கொள்திறன் கொண்ட மோட்டார் சைக்கிள், மேலும் நாவட்குடா கிழக்கு பிரிவில் 4 தையல் இயந்திரங்கள் வழங்கி வைக்கப்பட்டது. கல்லடி சமுர்த்தி பயனாளிகளுக்கு வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான நிதி உதவிகள் வழங்கப்பட்டதுடன் சமூக சேவை திணைக்களத்தினூடாக விசேட தேவைக்குரியவருக்கான சக்கர நாற்காலிகள் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். மேலும் மகளிர் மற்றும் மாதர் கிராம அபிவிருத்தி சங்கங்களினூடாக சுயதொழில் மேற்கொள்ளும் பெண்களுக்கான சுயதொழில் வாழ்வாதார கடன் வழங்கப்பட்டது. 10,000 தொடக்கம் 70,000 வரையிலான நிதி வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்வில் உதவி பிரதேச செயலாளர்களான திருமதி சுபா சதாகரன், திருமதி லட்சண்யா பிரசந்தன், பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் கங்காதரன், கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்தின் மாவட்ட இணைப்பாளர் பேபியின் பாத்திலர், மாநகர சபை உறுப்பினர் திருமதி வாணி செல்ல பெருமாள் என உயர் அதிகாரிகள், கிராம சேவை உத்தியோகத்தர்கள், பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து கொண்டனர்.